ஐயோ வாழ்க்கையில நாங்க இப்படி வெள்ளத்தை காணல. 20-25 சின்ன பிள்ளைலாம் வெள்ளம் கொண்டு போச்சு. சிட்டியில ஒரு கிராமம் தான் நல்லா இருந்த இடத்துல அவங்க வெள்ளம் வந்து போறத பார்த்தா ஸ்ரீலங்கால வந்தா நான் நினைக்கல இலங்கையில முக்காவாசி கடலுக்கு போயிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம். அதுல சொல்றாங்க வாழ்க்கையில நாங்க இப்படி காணல. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய கோபம் தான். நாங்க சரி. அமெரிக்காவா இருந்தானே, ஸ்ரீலங்காவா இருந்தானே, சைனாவா இருந்தானே, இந்தியாவா இருந்தானே, தேவனுக்கு விரோதமான நிற்கலாய் மதஸ்தரின் தேவையற்ற கொள்கை வருமானா, கள்ள உபதேசத்துக்கு சபை முக்கியத்துவம் கொடுக்குமானா கர்த்தர் கை வைப்பார். யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. குடும்பமா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். பணத்துக்காக நாங்க என்ன செய்யலாது ஒத்துப்போம். எனக்கு ஒரு கோல் பண்ணார். 4 நாள் பைபிள் ஸ்டடியா இல்ல பாரியா நாங்க எங்க இடத்து நடக்குது. திங்கக்கிழமை போறோம், வெள்ளிக்கிழமை பின்ன முடியுது. 30,000 காசு தாரா. நான் சொன்னேன் 3 நாள் சாப்பாடு, ஏசி ரூம். நான் சொன்னேன் படுவாவி, நீ எல்லாம் இப்படி வஞ்சிக்கப்பட்டு எனக்கு தெரியல, நீயும் உன் பணமும் நாசமா போகிற. அவன் சொல்லியிருக்கான் எனக்கு கொழு கஷ்டப்படுறான். இப்படி வந்தா என்ன அங்க என்ன சொல்றான்றது முக்கியம் இல்லை. நல்ல சாப்பாடு, நல்ல 30,000 கிடைக்கும். எவன் தருவான்? சோரம் போனவன் இப்படித்தான் சொல்லுவான். அநேக சபையில சாப்பாடு மட்டும் கொடுக்கல, கிழமைக்கு 5,000 கொடுத்தாங்க. கொஞ்சம் சனம் போச்சு, இப்போ நிப்பாட்டினாங்க. என்ன விசுவாசி இல்லை, இப்படி எல்லாம் சபை நடத்த முடியாது. சோரம் போன தேவையில்லா கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்காது. இப்ப ஆசீர்வாதம் சியோன் பைபிள் சொல்லி ஆன்லைன்ல வர்றாங்க, எவனும் போயிறாங்க, அவன் குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான். எத்தனையோ நல்ல குடும்பத்தை பிரிச்சுட்டான். உங்களுக்கு பைபிள் ஸ்டடி படிக்கணும்னா அடுத்த மாசம் பாஸ்டர் ஜோசப் ஐயா வார 28ஆம் தேதி பாஸ்டர் ராஜநட்சத்தில பின்னேரம் ஃபைனல் ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு பிறகு மாசத்துல ஸ்டடி இருக்கு, கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பைபிள் ஸ்டடி படிக்கணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம். எவனாவது போன்ல அடிச்சு நாங்க சயன் பைபிள் ஸ்கூல் முந்தி பேர் சொல்ல மாட்டேன், இப்ப பேர் சொல்றோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போன் அடிச்சிருப்பாளுகள். பிரதர் நாங்க உங்களோட பேசணும், யாரு நீ, என்ன படிச்ச, எங்க இருந்து பேசுற, நாங்கள் இனியாயில ஒரு வேதம் சொல்லி கொடுக்கிறோம், நீங்களும் பாருங்கள். நாங்கிட்ட நீ என்ன அட்ரஸ் சொல்ல மாட்டோம், படிச்சு முடியுது. நாங்க நீ கள்ள உபதேசம் போய் போன, நீ எல்லாம் போய் மாட்டிடாத, கவனம் ஜாக்கிரதை. எத்தனை விசுவாசி மாட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான குடும்பத்துல மகனை மாட்டி நல்லா சந்தோஷமா அந்த மகன் இப்ப ரூம்லயே இருக்கிறான். அவன் பைபிள் ஸ்டடி கொடுக்குறான். கவனம், காலம் பொல்லாது. வஞ்சிக்கிற கூட்டங்கள் பெருகிட்டு, கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற கூட்டம் பெருகிட்டு, கிறிஸ்தவ ஏமாற்ற கூட்டம் பெருகிட்டு, வாலிப பிள்ளைகளை ஏமாற்ற கூட்டம் பெருகிட்டு. ஜாக்கிரதையா இருக்கு. நாங்க லிவிங் எதிராக வாழ்வோம்னு கேட்டா நீங்களும் பரவாயில்ல தான் போன சாபம் பிடிக்கும். லவ் பண்ணி ஏமாத்தாதீங்க, அது சாபம் பிடிக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு குடும்பத்துல ஒரு தம்பி 4-3 பேரை ஏமாத்தினான். அதுல ஒரு பிள்ளை எரிஞ்சு ரூம்ல செத்துட்டு. இன்னைக்கு அந்த வீட்டுல 2 பேரும் கல்யாணம் நடக்குது. அழுகுறாங்க. நான் எத்தனை ட்ரை பண்ணி. விளையாடாதீங்க, பொம்பளை பிள்ளையோட விளையாடாதீங்க, ஆம்பளை பிள்ளையோட விளையாடாதீங்க. கர்த்தர் நீதி உள்ள நியாயம். பாவரிக்க செய்த மன்றாடு. எனக்கு ஒரு சகோதரியும் தெரியும், ஓயல் படிச்சுட்டு அப்படியே போயோட வீட்டுல இருந்துட்டு நல்லா டேப்லெட் போட்டு நல்லா விளையாடிட்டு நல்லா குடும்பத்தனம் பண்ணிட்டு 30 வயசாச்சு. பாபா இல்ல, இயேசு கைவிட்டார். கொண்டுவா இருக்கா இயேசு. ஜாக்கிரதையா இருக்கும். பாவம் செய்த தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அன்றைய குளப்படி பண்றான், வாலிப பிள்ளைய குளப்படி பண்றான். இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு வர்ஷிப் லீடர் 45 பிள்ளைகளை இந்த வாழ்க்கையை கெடுத்திருக்க. ஜாக்கிரதை. சபையா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கு. பிள்ளைகள் எங்க போகுது, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது பார்த்துக்கணும். பிள்ளைகள் உங்களுக்கு போன காட்டாம லவ் போடுறதா இருந்தா அங்க ஏதோ சம்திங் ரோம் சம்பையா, அது லவ் சீரியஸ். ஏன் நானும் லவ் போடாம ஒரு போனை கொடுத்தேன், அவன் தூக்கி என்ன போயிட்டான். பரவாயில்ல சின்ன நல்லா இருப்பானாங்கன்னு ஆசை வச்சேன். இப்போ அந்த பொண்ணு லவ் போடுறோம், எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். திறந்த மனதோடு இருங்க வீட்டுல. இல்ல நான் லவ் போட்டு காட்ட வேணா, கள்ளன், நீ கள்ள வேலை செய்ற அவ்வளோ. நீ சொல்ல நம்ம ஆவிக்குரிய, நீ கள்ள வேலை. மனைவிக்கும் போன நடந்தாலும் ஒரு சொன்னார், மனைவி எனக்கு போன கூட காட்ட மாட்டாள். நான் நீ சரியான புருஷனே கிடையாது, மூடுவாய். நான் சொன்னேன், என்ன இப்படி சொல்றீங்க, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, அவ்வளோ.
இன்னைக்கு தொல்லைபேசியாலேயே தொல்லையா போன நாசமா போன குடும்பம் எத்தனையோ இருக்கு. வாலிப பிள்ளைகள் எத்தனையோ போச்சு, வாழ்க்கை போச்சு, வடை போச்சு, அந்த மாதிரி அனைவர வாழ்க்கையே போச்சு. கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்ற தேவையில்லா மத கொள்கைகளோடு நீ என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் வைக்க கூடாது. ஒரு என்ன சொன்னார், சேர்ச்சில்தான் மாப்பிள்ளைல போய் இந்துவிலையாவது காட்டிக்கலாம், கட்டியல்னா கட்டி பாருங்க, கட்டிட்டு இப்போ ரூல்ல நிற்கிறார். இப்ப சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா பாருங்க, பாவரைக்கு ஜெபம் பண்ண கடவுள் கடவுள் சேர்ந்தா கட்ட உனக்கெல்லாம் கல்யாணம் பேசணும். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இன்னைக்கு ஸ்காப்பை போட்டு சபையில நல்லவர்கள் போல இருக்கிறதுனால நீ தப்பையலாம். பாவரைக்கு செய்தா தான் உன் வாழ்க்கையை கற்றுக்கான. எந்த ஒரு நபரோட கூட விளையாட ஆசைப்படாத, பாவத்தோட விளையாடாத, வார்த்தையோட விளையாடாத, தேவனுடைய ரட்சிப்புல விளையாடாத, திருச்சபையில விளையாடாத.